ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே ஸ்டோரி தமிழ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் ஃப்ரீ அனிமேவோட 5th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடு வந்துட்டு சூப்பராக முடிச்சிருப்பாங்க. இப்போது எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கோ வந்துட்டு நம்மளோட இவாட்டபி ஸ்விம்மிங் கிளப்பில் இருக்கா. ஸோ உட்காந்து என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கா. நம்மளோட ஹாருக்கா, மகடசான், ரேய், அப்புறம் நாகிஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க கோ அப்படின்னு கேட்கும்போது, அதுவா டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் 48 நாள் தான்டா இருக்கு, அதனால எல்லாரும் தீவிரமா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவங்க எல்லாருமே அப்படியா 48 நாள் தான் இருக்கா டோர்னமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மாக்கட்டோசான் வந்துட்டு எப்பயும் போல சரிப்பா வாங்க போய் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கோ வந்துட்டு கத்துறா. உடனே போய் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனா காத்து அடிச்சு அது எல்லாமே பறந்து போய் விழுந்துருது. அந்த 48 அந்த ஷீட்டு எழுதி வச்சிருப்பாங்கல்ல டேஸ் கணக்கு, அது எல்லாமே பறந்து போய் விழுந்துருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்மளோட இவாட்டபி ஸ்விம்மிங் கிளப்போட ஜெர்சி காட்டுறாங்க. ஸோ ஜெர்சிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கோட் சொன்னாங்கல்ல, ஸோ ஒரு யூனிஃபார்ம் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. இது உண்மையிலே சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா இது, எதுக்குடா இதை இப்போ போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் மகடசன் வந்துட்டு ஓகே நமக்கு இன்னும் 48 டேஸ் தான் இருக்குது, ஸோ அதனால வந்துட்டு நம்ம தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேப்டன் சொல்கிறாரு. ஹாருக்கா ஏன் சோகமாக இருக்க, சரி ப்ராக்டிஸ் ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மகடசன் சொல்கிறாரு. சரி ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நாகிசாவும் ரேயும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே எல்லாருமே லைனப் ஆகுங்க, நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு நம்ம உடனே போயிட்டு ஸ்விம்மிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மக்கடசான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்புறம் சடனா கோ வந்துட்டு கத்தி கூப்பிடுறா எல்லாத்தையும். இங்க பாருங்க எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுறான். இதுவா இவாட்டபி ஸ்விம்மிங் கிளப்போட ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நாகிசா கேட்குறான். ஆமாம் நாம் இந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கோ வந்துட்டு சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் இது வந்துட்டு நாங்கள் போயிருக்கோம், நாங்கள் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மலை இருக்கும், ஸோ அது 3மே மாற்றி நம்ம வந்துட்டு ஸ்விம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மக்கடசான் வந்துட்டு சொல்கிறான். சரி ஓகே இதுக்காக நம்ம போவோமா, இங்கே போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம டோர்னமெண்ட்டுக்குமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டீச்சரை காட்டுறாங்க. ஸோ டீச்சர் இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகலான் இருக்கோம், ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நாகிசா கேட்டு இருக்கும்போது அதுக்கு எதாவது உங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக முடியாது என்னால், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க அதை, ஸோ என்கிட்ட வந்துட்டு இந்த ஸ்பான்சர் விஷயம்லாம் வந்துட்டு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமை வந்துட்டு காட்டுறாங்க. ஒரு ஸ்டோரில் போயிட்டு எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சரி ஓகே நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகிசா கேட்குறான். நம்ம பேசாமல் ஒரு வேலைக்கு போவோமா, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பே அவுட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு மகடசானும் ஹாருக்காவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டே. அப்புறம் மகடசான் சொல்கிறான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா நமக்கு டோர்னமெண்ட்டுக்கே ரொம்ப கம்மி நாட்கள் தான் இருக்குது, அதனால என்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, நம்ம அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மகடசான் சொல்கிறாரு. அப்புறம் அவங்களோட தம்பி தங்கச்சி வந்துட்டு நானும் வரேன், இல்லை நான் ஹாருக்கா நாகிசாலாம் போகிறோம், ஸோ நீங்களாம் அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளோட ரேய் வந்துட்டு ஒரு ஃப்ளாரை பார்க்குறான். ஸோ ஒரு ஃப்ளாரை பார்த்தோன்னே நம்ம நாகிசா வந்துட்டு சொல்கிறான் இது வந்துட்டு நம்மளோட மகடசானுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஹாருக்கா வீட்டில் வச்சுறாங்க. என் வீடு தான் உனக்கு கிடச்சிதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஆல்ரைட் நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, அதனால நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போவோம், ஆமாம் அங்கே போகிறதுக்கு நமக்கு இப்போ போட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட பீட்சா மேன் வராப்புல கோச்சு எல்லாரும் அவரே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஏதாவது போட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு போட் இருக்குது, தயவு செஞ்சு எங்களை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு மட்டும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முடியும்னு நினைக்கிறேன், சரி ஓகே அதுக்கு வந்துட்டு சம்மதிச்ச உடனே எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்மளோட மகடசானும் ஹாருக்காவும் வந்துட்டு 2 பேரும் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தா நம்மளோட ஹாருக்காவும் மகடசானும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹாருக்கா வந்துட்டு உனக்கு இதில் சம்மதமா, நீ கண்டிப்பாக அங்கே வரதா போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கண்டிப்பாக அங்கே வருவேன், நிஜமாலுமே உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா, உனக்கு அந்த நினைவெல்லாம் எதுவும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹாருக்கா வந்துட்டு கேட்குறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மகடசான் வந்துட்டு இழுக்கிறாப்புல. சரி அப்படியே வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு சீக்வன்ஸை காட்டுறாங்க. ஏன்னா மகடசானுக்கு வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், ஸோ அந்த டைமிங்கில். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத ஹாருக்கா, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகடசானு சொல்கிறான். அப்படியே பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங்கை காட்டுறாங்க.
இவர் எல்லாம் அவங்களோட ஃபேமிலிக்கு வந்துட்டு டாடா பை பை சொல்லிட்டு அவர் வந்துட்டு நேராக கிளம்புறாப்புல எங்கன்னா போட் இருக்கிற இடத்துக்கு. ஸோ போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா நம்மளோட டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஓகே, ஒரு ஆள் மிஸ் ஆகுறாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு கார் வருது. நம்மளோட டீச்சர் வந்துடுறாங்க. ஸோ டீச்சர் வந்துட்டு இந்தாங்க, எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நன்றி, இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோச்சும் சொல்கிறாப்புல, பீஸா மேனு. ஓகேங்களா, அப்புறம் வந்துட்டு சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே போட் எடுத்துட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. நம்மளோட ரேய்க்கு வந்துட்டு வாமிட்டிங் மாதிரி வருது. ஓகேவா, ஏன்னா போட்டில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பான்ல. சரி என்னதான் சாப்பிட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தா ரேய் வந்துட்டு மூஞ்சி கழுவிட்டு இருக்கான். ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தா கோ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னடா சத்தம் இந்த இடத்துல கேக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோமா. இங்க வந்துட்டு டாடா பை பை பீட்சா மேன் கோச் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. எங்கடா இந்த ரெய் போனா அப்படின்னு சொல்லிட்டு நாகிசா பார்த்துட்டு இருக்கான். சடனா நம்மளோட டீச்சர் வந்துட்டு ஓகே நீங்க எல்லாரும் இங்க தான் ஸ்டே பண்ண போறீங்க, சரி என்னதான் சாப்பிட இருக்கு, ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இருக்கு மேக்கரோ இருக்கு, அப்புறம் பைனாப்பிள் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு சொல்றான். எனக்கு மேக்கரோனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்க வந்து பார்த்தா நம்மளோட ரேய் வந்துட்டு சொன்ன மாதிரியே இங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட என்னப்பா இது என்ன ஸ்பெஷல் ட்ரைனிங்கா, நம்மளை தவிர்த்து வேற யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா ஹோல் ஸ்விம்மிங் கிளப் டீமே இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது சத்தியமா எனக்கு தெரியாது, இது ஒரு கோஇன்சிடன்ஸ் தான், ஏன்னா நானே எதிர்பார்க்கல, நான் யார்கிட்டயுமே சொல்லலை, எங்க அண்ணனும் அப்ப இங்க இருக்கான் தானே அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்றான். ஆமா இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நாகிசாவும் சொல்றான். அப்புறம் மகடசான் ஹாருக்கா நாகிசா எல்லாருமே வந்துட்டு கிளம்புறாங்க. அப்புறம் என்னாச்சு ரின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஏதோ மேக்ரோ சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு மேக்ரோ தான் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் மண்டையை வந்துட்டு சொல்றாப்ல. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டென்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட டென்ட்டுப்பா, ஸோ நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகடசான் வந்துட்டு சொல்றான். ஆல்ரைட் பாய்ஸ், நாங்க போயிட்டு வரோம். நில்லுங்க, எங்க போறீங்க நீங்க? நாங்களா பின்னாடி இருக்கிற இடத்துக்கு போறோம், எங்களாலலாம் இங்க தங்க முடியாதுல்ல, அதனால நாங்க அங்க தனியா போய் தங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீமை காட்டுறாங்க, ரின் இருந்தான்ல, ஸோ அந்த டீமை காட்டிட்டு இருக்கும்போது இங்க வந்துட்டு என்னடா நடக்குது இங்க, அவங்க மட்டும் தனியா போயிட்டாங்க. சரி ஓகே, இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போறோம், ஸோ மொத்தம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர போறோம், அதனால இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மகடசன் வந்துட்டு சொல்றாரு. இந்தாங்கப்பா, நான் இன்னைக்கும் இதை வச்சுதான் நான் ட்ரைனிங் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு கிக் போர்டு மட்டும் எடுத்துக்கிறான். ஆமா நீ கண்டிப்பா இதை வச்சு தான் ட்ரைனிங் பண்ணும், நீ ஒன்னும் அவ்வளோ ப்ரொஃபஷனலாலாம் இன்னும் மாறல அப்படின்னு சொல்லிட்டு மகடசான் சொல்றாரு. கண்டிப்பா மகடசானுக்கு வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் இதுல நடந்திருக்கு, அதை வந்து நம்ம போக போக எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு பாக்குறான். உனக்கு இதுல சம்மதம் தானா நிஜமாலுமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேய் வந்துட்டு நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஸோ போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தா நம்மளோட நாகிசா, ரேய், அப்புறம் மகடசான் எல்லாருமே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட டீச்சரும் வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ரேய் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கிக் போர்டு வச்சு வந்துட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் இப்பதானே கத்துக்க ஆரம்பிச்சான், அதனால வந்துட்டு அவன் வந்துட்டு கிக் போர்டு வச்சு தான் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ மத்த எல்லாருமே வந்துட்டு நார்மலா ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால இவ்வளவு மெதுவா வர, நீ கொஞ்சம் வேகமா தான் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாருக்கா சொல்றேன். அப்படியே ஈவினிங் ஆயிடுது. ஸோ ஈவினிங் ஆன உடனே ஓகே பாய்ஸ், நம்ம எல்லாருமே வந்துட்டு வெற்றிகரமா எப்படியோ முடிச்சிட்டோம். அப்பயுமே வந்துட்டு நம்மளோட ஹாருக்காக்கு நம்மளோட மகடசான் மேல ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தா நாகிசா ஓகே இன்னைக்கான ட்ரைனிங் ரொம்ப சூப்பராகவே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஸோ எல்லாத்துக்குமே டவல் கொடுத்தாரா. அதுக்கப்புறம் நம்மளோட ரேய் வந்துட்டு காட்டுறாங்க, நான் இன்னைக்கு ஒழுங்காவே நான் ஸ்விம் பண்ணல, ஸோ அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல, ஸ்டார்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நாகிசா வந்துட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். அப்படியே நம்ம டீச்சரை காட்டுறாங்க. ஸோ நம்மளோட வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறான். போகும்போது நம்ம ரின்னோட டீம்மேட் இருப்பாப்ல, அவரை வந்துட்டு சந்திக்கிறான். அப்போ ரின்னும் இங்கே தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே நம்மளோட ரின் வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாப்ல. ஸோ என்ட்ரி கொடுக்கும்போது வந்து பார்த்தா ஹேகோ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரின் வந்துட்டு கேட்குறான். நாங்கள் இங்கே ட்ரைனிங்காக வந்தோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்களும் ட்ரைனிங்காக தான் வந்தோம். சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், மகடசான் வந்துட்டு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன சொல்ல வர ரின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அதெல்லாம் எனக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். சரி நீ எங்க இருக்க? நாங்களா பீச் பக்கத்துல இருக்க ரெசார்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாக்கோ. சரி ஓகே வா, நான் உன்னை வந்துட்டு அங்க விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரின் வந்துட்டு சொல்றான்.
அப்புறம் நம்ம வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்காக நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வந்துட்டு சொல்றான். அப்புறம் நம்மளோட தலைவனுங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க, டீம்மேட்ஸ. என்னடா இன்னைக்குமோட மேக்ரோ அந்த பைனாப்பிள் இது, ஏன்டா வேற சமைக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இது ரொம்ப சூப்பரான டிஷ் தான், எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே நைட் ஆயிடுது. ஸோ நைட் ஆன உடனே ஓகே ரைட்டுப்பா, நம்ம போய் இப்போ தூங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நின்றுட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கோவும் நம்மளோட டீச்சரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்து பார்த்தா எல்லாருமே வந்துட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ரேயை வந்துட்டு காட்டுறாங்க. நான் கண்டிப்பா சாதிக்கணும், நான் வந்துட்டு ஒழுங்கா ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைட்டு இது ஓஷனுக்கு போறான். ஓகேங்களா? ஸோ கடலுக்கு போறான். கடலுக்கு போகும்போது சடனா பார்த்தா இது மழை வர மாதிரி மாறிடுது. ஸோ மழை வர மாதிரி மாறினோடனே அவனோட கிக் போர்டு வந்துட்டு போயிடுது. அவன் இது வரைக்கும் ஓஷனில் ஸ்விம் பண்ணதில்ல, கடலில் ஸ்விம் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். யாராச்சும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கும்போதே நம்மளோட மாக்கடசன் வந்துட்டு முழிச்சிடறாரு. அதுக்கப்புறம் ரேய் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாப்ல. கத்தும் போது பார்த்தா ஒரு சவுண்டு, என்ன காப்பாத்துங்க மாக்கடசான் அப்படின்னு சொல்லிட்டு ரேய் வந்துட்டு கத்துறான். ஸோ கத்திட்டு இருக்கும்போது அப்படியே அந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா அடுத்த எபிசோடு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. காமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லிடுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திப்போம். பாய் கைஸ்.